கலையும் மரபும். இந்த இரண்டு சொற்களும் நம் வாழ்வில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சொற்கள் தான், புதிதாக ஒன்றுமில்லை. சில சொற்கள்லாம் வாழ்க்கையில் நம்ம பழக்கத்தில் பயன்படுத்துவோம், சிலதெல்லாம் படிக்கும்போது இருக்கும், சிலதெல்லாம் இலக்கியம் சார்ந்து இருக்கும், எப்போதுமே பயன்படுத்த மாட்டோம், ஆனால் கேள்விப்படுவோம். ஆனால் கலையும் மரபும் இந்த இரண்டு சொல்லாடல்களும் நம் வாழ்க்கையில் நிறைய முறையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சொல்லாடல்கள் தான். ஆனால் இந்த இரண்டுக்கு பின்னால் மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. இந்த இரண்டும் நம் வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கும் சமூகத்தை தீர்மானிப்பதற்கும் பெரும் பங்காற்றுகிறது. சாதாரணமாக அதை நாம் கடந்து போயிடுறோம், ஆனால் உண்மை அது அல்ல. முதலில் மரபு சார்ந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். கலை சார்ந்து மரபு சார்ந்து ரெண்டாக பிரிச்சுக்குவோம். இந்த ரெண்டு எங்கே இணையுதுங்கிறத அப்புறம் நம்ம பேசுவோம். கலை என்பது என்ன? இப்போ கலை, நம்ம ஒரு கலைஞன்னு சொல்கிறோம், மரபு இது இசைக்கலைன்னு சொல்கிறோம், பாடல் கலைன்னு சொல்கிறோம், ஆடல் கலைன்னு சொல்கிறோம், ஆயக்கலைகள் 64ன்னு சொல்கிறோம். இப்படி கலைகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சமூகத்தில் இலக்கியத்தில் நல்ல ஒரு அடர்த்தியாக ஒரு 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 பங்களிப்பு அது செஞ்சுக்கிட்டே இருக்குது பல்துறைகளில். அப்போ கலைனா என்ன என்றால், ஒரு செய்தியை, ஒரு செயலை மற்றவர்கள் பார்க்கின்ற சாதாரண பார்வையிலிருந்து வேறுபட்டு அழகுணர்ச்சியோடு செய்பவன் எல்லாம் கலைஞர். நம்ம எளிமையாக பார்ப்போம். கிராமத்தில் அல்லது நம்மளுடைய வாழ்க்கை சூழலில் நம்ம ஒரு சமையல் பண்ணுறவங்க, அல்லது வீடு பெருக்கிறவங்க, அல்லது பாத்ரூம் க்ளீன் பண்ணுறவங்க, சமையல் பரிமாறுறவங்க, இப்படி பலதரப்பட்ட செயல்களை செய்யக்கூடிய ஓட்டுநர், இப்படி பலதரப்பட்ட செயல்கள் செய்யக்கூடிய நிறைய நண்பர்களை நம்ம வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டே இருப்போம் தினம் தினம். ஆனால் சாதாரணமாக செய்கிறவங்க நம்ம மனசில் பதிய மாட்டாங்க, அது ஒரு செயல், அவ்வளோதான். ஆனால் சில பேர் அதை பரிமாறும்போதே ரொம்ப அழகுணர்ச்சியோடு பரிமாறுவாங்க. செய்யும்போதே காய்கறி கட் பண்ணும்போதே ரொம்ப அழகாக கட் பண்ணுவாங்க, அதை ஒழுங்குபடுத்தி அழகாக வச்சு பார்ப்பாங்க. அப்போது ஒரு செயல் எங்கே நமக்கு வித்தியாசப்படுதுன்னா, சாதாரணமாக செய்கிற செயல் இருந்து அந்த செயல்பாட்டிலிருந்து ஒருவன் அழகுணர்ச்சியோடு செய்யும்போது எல்லா செயல்களுமே கலைகள் தான். நம்ம ஓவியம், பாடல் என்று அதுக்கு தனி அடையாளம் கொடுக்க தேவையில்லை. அப்போது மனித இனம் ஆரம்பத்தில், உங்களுக்கெல்லாம் படித்தவங்க, நீங்கள் எல்லாருமே கல்லூரி வாழ்க்கையை கடந்துக்கிட்டு இருக்கீங்க, இலக்கியம் சார்ந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் மனித இனம் படைக்கப்பட்டதிலிருந்து வேட்டை நாகரிக வாழ்க்கையை அது சுமந்துக்கிட்டு தான் வந்திருக்கு, அது அணுகி தான் வந்திருக்கு. அப்போது ஒரு மனிதன் ஆரம்ப காலத்தில் உணவுக்காக அவன் ஒரு தேடலில் போகும்போது, அந்த தேடலில் வேட்டையாடும்போது, மிருகத்தை வேட்டையாடும்போது கொடூரமாக வேட்டையாடின ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் அதுலேயே அவன் அந்த வேட்டையை அழகுணர்ச்சியோடு வேட்டையாடுகிற ஒரு தொடர்ச்சி வந்தது. அதுக்கு அடுத்தது அவன் இருப்பிடம், சாதாரணமாக எங்கேயோ போகிற இடத்துல எல்லாம் தங்கிட்டு போன ஒருத்தன் அதுக்கு அடுத்த நிலையில் இருப்பிடத்தை அழகுபடுத்தி பார்க்கக்கூடிய மனநிலைக்கு வர்றான். உடைகள், ஏதோ காட்டு செடிகளை பிடுங்கி உடுத்திக்கிட்டு இருக்கிற காலகட்டம் போய் அந்த காட்டு செடியிலேயே இங்கே ஒரு பூ வைக்கிறது, அந்த மாலைகளை போடுவது, அல்லது இலைகள், பெரிய இலைகள், சின்ன இலைகள் அப்படின்னு அதில் ஒரு டிசைன் பண்ணி, இப்படி அவனுடைய தொழிலும் சரி, இருப்பிடமும் சரி, உடைகளும் சரி, ஒரு அழகுணர்ச்சியோடு செய்கின்ற காலகட்டத்தில் அவன் ஆரம்ப நிலையில் இருந்தான். அங்கிருந்து அவன் விவசாயம், அதுக்கடுத்தது போர், வியாபாரம், இப்படி எல்லா நிலைகளிலும் மனித இனம் வளர 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 குறைந்தபட்சம் 4000 வருடங்களுக்கான மனித இனத்தினுடைய வளர்ச்சி இன்றைக்கு பதிவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த பதிவுகள் அனைத்தும் அகழ்வாராய்ச்சி மூலம் நமக்கு ஆய்வுபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாக இருக்குது. அப்போது இன்னைக்கல்ல, மனிதனுடைய ஆரம்ப நிலையில் இருந்தே அவன் ஒரு செயலை அழகுணர்ச்சியோடு பார்க்கிற பார்வை தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே வந்திருக்கு. அது இன்றளவும் நடக்கு. அப்போ மனிதன் வாழ்க்கை சூழலில் கலைஞனாகவே தொடர்ச்சியாக வந்திருக்கான் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது. அப்போ வாழ்க்கையிலிருந்து கலையை நம்ம பிரிக்க முடியாது. மனிதன்
கலைகளோடவே தன் வாழ்க்கையை பிணைந்து வாழ்ந்து வந்திருக்கான். இது ரெக்கார்டு. சரி, இப்போ மரபு. எது மரபு? மரபு என்பது ஒரு 100 வருடம் 1850களில் தான் மரபு என்கின்ற அந்த வார்த்தை சொல்லாடல் நமக்கு ஒரு 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 ஆய்வுக்கு வருது. அதுக்கு முன்னாடி மரபு என்ற அந்த 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 சொல்லாடல் இல்லை. விஞ்ஞானபூர்வமாக ஒரு மனிதன் ஒரு செயல்கள் தொடர்ச்சியாக, அந்த செயல் மனிதன் அப்பாவிலிருந்து குழந்தை, குழந்தையிலிருந்து இன்னும் மற்ற குழந்தைக்கு தொடர்ச்சியாக சில செயல்கள் தொடர்ச்சியாக போகுமா அப்படின்னு ஒரு ஆய்வு உட்படுது. அது 1850களில் ஒருத்தர் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு இதெல்லாமே மேற்கத்திய ஆய்வாளர்கள் தான் பண்ணுறாங்க. அதில் சில பின்னடைவு 1850க்கு பிறகு 80ல் மறுபடியும் தொடர்ச்சி. இப்படியாக இந்த ஒரு 100 வருட இடைவெளியில் மரபணு அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுகிறது. மரபணுங்கிற வார்த்தை, அந்த மரபணுங்கிற சொல்லாடல் நம்ம புழக்கத்துக்கு வருது. மரபணுன்னா என்ன? இன்றைக்கி விவசாயத்தில் நம்ம ஒரு நெல், பாரம்பரியமான நெல், இப்போ புகுத்தப்பட்ட நெல், அதாவது விஞ்ஞான ரசாயனங்கள் புகுத்தப்பட்ட நெல் உற்பத்தி. அது தொடர்ச்சியாக ஒரு தாய்க்கான குழந்தை, குழந்தைக்கான குழந்தை, குழந்தைக்கான குழந்தைன்னு வந்துக்கிட்டு இருந்த நெல், அதிலிருந்தே அந்த தொடர்ச்சி கட்டாயி ஒரு விஞ்ஞானபூர்வமாக ஒன்று உற்பத்தி பண்ணி கொடுக்கும்போது அந்த மரபு தொடர்பு அற்று போகிறது அப்படின்னு விஞ்ஞானத்தில் சொல்கிறோம். அப்போது மரபு விவசாயம், மரபு சார்ந்த கலாச்சாரம், மரபு அணு இப்படின்னு ஒரு மரபு சார்ந்து நமக்கு சொல்லாடல்களும் ஆய்வுகளும் இன்று புழக்கத்தில் இருக்குது. அப்போ மரபணுங்கிறது என்ன? மரபுங்கிறது என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக காலம் பூராக ஒன்றன் பின் ஒன்றாக ஒருத்தர் அதை 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 கடத்திக்கிட்டே வர்றதுக்கு பேர் மரபு. அதில் மாறாது, அது அப்படியே இருக்கும். அதை நீங்கள் மாற்றினீங்கன்னா அது செதஞ்சிடும். அதை மாற்ற யாரும் விட மாட்டாங்க. இது நமக்கு இயல்பான நம்ம வாழ்க்கை சூழலை கலாச்சாரம்னு சொல்லுவோம். கலாச்சாரம், நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது, நமக்குன்னு ஒரு மரபு இருக்குது அப்படின்னு நம்ம தமிழ் மரபு அப்படின்னு சொல்கிறோம், இந்திய மரபுன்னு சொல்கிறோம், வேத மரபுன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு அடையாளம் அது. நான் இதுக்குள்ளே தான் இருப்பேன், இதை பின்பற்றுவோம், இதை தாண்ட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் மரபு. அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கிறது. அப்போது கலையும் மரபும் முதல் நாளில் இருந்தே, மனிதன் பிறந்து முதல் நாளில் இருந்தே ஒரு தொடர்ச்சியாக இரண்டும் பின்னி பிணைந்தது போல் வந்து கொண்டே இருக்கிறது. மரபு என்பது மனிதனுடைய உள் உணர்வுகள், அறிவு, அவன் பார்க்கின்ற பார்வை, இரத்தம், அதில் இருக்கிற அணுக்கள், அது சார்ந்து இன்னொரு உயிரினத்துக்கு கடத்துற, இப்படி எல்லாமே உள்ளார்ந்த ஒரு உள் உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடு மரபு. அதனுடைய அடையாளங்கள் அது. கலை என்பது மனிதன் வெளிப்புறத்தில் செய்யக்கூடிய செயல்களுடைய அடையாளம். அப்போ ஒரே மனிதனுக்குள்ள இடதுகை மரபுனா வலதுகை மரபுனா இடதுகை கலை. இந்த இரண்டு விதமாக மனிதனுடைய செயல்பாட்டில் இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போ நம்மெல்லாம் கலையும் மரபும் கலந்த ஒரு மனித இனம். வெளிப்புறத்தினுடைய தாக்கமும் உள்புறத்தினுடைய ஆசைகளும் செயல்களும். நீங்கள் கலையை மாற்றலாம், கலையை மீறலாம். இப்போ ஆரம்ப காலத்தில் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஆரம்ப காலத்தில் பாறைகளில் ஓவியங்கள் வரையப்பட்டது. பாறை ஓவியங்கள், குகை ஓவியங்கள். அது என்ன பண்ணாங்க, மண்ணையும் அங்கே செடியும் எடுத்து, மண்ணையும் செம்மண்ணும் அந்த செடியில் இருக்கிற சாரையும் பிழிஞ்சு அவங்க ஏதோ ஒரு வேறு குச்சியை நசுக்கி அதை ஒரு ப்ரஷ்ஷாக மாற்றி அதை தொட்டு பாறையில் அப்படி வரைச்சிருக்காங்க. எதை வரைஞ்சான்? வேட்டையை வரைஞ்சான். அவன் பார்த்த கடவுள்கள் பாறை ஓவியங்களில் இல்லை. கடவுளுக்கான உருவங்களே இல்லை. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். மனிதன் ஆரம்ப காலங்களில் வேட்டையை, மாடுகளை வேட்டையாடுறது, மிருகங்கள், பெரும்பகுதி மனிதனை கூட அவன் குறைவாக தான் வரைஞ்சிருக்கான். மிருகங்களை தான் அவன் அதிகமாக வரைஞ்சிருக்கான். அப்போ அவன் மிருகங்களை பார்த்து வரைஞ்சி அவனுடைய தேவை உணவு தேவையாக இருந்தது. பயப்படுறது மிருகங்களை பார்த்து பயந்தான்.
அப்போது அவனுக்கு மிக முக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயமாகவே இருந்துக்கிட்டு இருந்தது. அதனால் ஓவியங்களில் அவன் முதலில் பயன்படுத்தினது ஓவியத்தின் மூலம் கலையை. அது வேட்டை நாகரிக வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கு உலகம் முழுக்க. ஆச்சரியம் என்னென்னா, கொத்தகிரியில் இருக்கக்கூடிய ஒரு பாறை ஓவியத்தில் இருக்கக்கூடிய கோடுகளும் அங்கே வாழ்ந்த மனிதர்கள் வரைந்த ஓவியமும் ஸ்பெயினில் அல்லது ஈஜிப்தில் உள்ளே போய் ஆப்பிரிக்கன் காடுகளில் உள்ள பாறைகளில் பார்த்தீங்கன்னா வரைந்த ஓவியமும் இந்த கான்செப்ட் அந்த கான்செப்ட் ஒன்று போலவே இருக்கு. இந்த மனிதன் சிந்தித்தது போலவே அந்த மனிதன் சிந்தித்திருக்கான். இன்னைக்கு இணையம் இருக்கு, தொடர்பு இருக்கு. அதனால் ஒருத்தர் போல் ஒருத்தர் தாக்கத்தை ஏற்படுத்துவது சாதாரணம், இயல்பாக அது நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் ஒரு 40-50 வருடங்கள் 50,000 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதிவுகள் இன்னைக்கு இருக்கு. ஒன்று போல சிந்திச்சிருக்கான் மனிதன். அப்போ இயல்பிலேயே மனிதனுடைய படைப்புல சிந்தனையில கலை, ஓவியக்கலை என்பது முதலில் வெளிப்படுற ஒரு விஷயம் ஓவியக்கலையார். அது பாறைகளில் வெளிப்பட்டிருக்கு. அதனுடைய பரிமாணம் தான் இன்னைக்கு வெவ்வேறு விதமாக கலைகள் இருக்கு. அதே போல மரபு சார்ந்த விஷயங்கள், மரபு, என் கலாச்சாரம், என் இனம், இதெல்லாம் மரபுக்குள்ள வர்ற குட்டி குட்டியான தாக்கங்கள். அதை தாண்டவே மாட்டேன். எனக்கு அந்த மரபுக்கு இந்த மரபுக்கு நாங்கள் இந்த மரபை சேர்ந்தவர்கள், இந்த இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுறான்? ஒரு பூவை தூக்கி தலையில் சொருவிக்கிறான், ஒரு மாலையை கழுத்தில் போட்டுக்கிறான். எதுக்கு? நான் இந்த இனத்தினுடைய அடையாளம். அதைத்தான் நம்மளுடைய சங்க இலக்கியங்களில், புராணங்களில் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மாலைகள், பூக்கள் ஒரு அடையாளமாக மாறுது. போருக்கு போகும்போது அவன் நான் இந்த மலரை சூடி செல்லும்போது இந்த இனத்தினுடைய அடையாளம். இப்படி அடையாளப்படுத்துவது, தன்னை அடையாளப்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது எங்கே வருதுன்னா, மரபில் இருந்து, அந்த மரபு சார்ந்த குணாதிசயத்தில் இருந்து, அந்த மரபை காப்பாற்றுவதற்கு செய்கிற செயலிலிருந்து வரக்கூடியது தான் இனம், கலாச்சாரம், மொழி, ஜாதி உட்பட. இதெல்லாம் வெவ்வேறு குட்டி குட்டியான தாக்கங்கள், மரபினுடைய குட்டி குட்டியான பிள்ளைகள். அதெல்லாம் இதில் என்ன பிரச்சனைனா, கலைகள் என்பது உடைத்து முன்னேறுகிறது. சாதாரணமாக ஒரு மனிதன் சாதாரணமாக கலையை உடைச்சிடலாம். இப்போ மரபு சார்ந்த ஓவியங்கள் பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ஐரோப்பாவில் பிகாசோ வர்றார். பிகாசோ கம்ப்ளீட் உடைக்கிறார். அதுக்கு முன்னாடி மைக்கேல் ஏஞ்சலோ எதுக்காக பேர் போனவர்னா, ஸ்கல்ப்சரில் நம்மளுடைய உடல் அமைப்பு இருக்கு இல்லையா, உடல் அமைப்பை அப்படியே அழகாக அதனுடைய ஹைட்டு, நோஸுக்கும் காதுக்கும் என்ன இடைவெளி இருக்கும் இப்படின்னு ஒரு கிராமரோட முழுமையாக அதை ஸ்கல்ப்சராக மாற்றிருக்காரு, பெயிண்டிங்ஸாக மாற்றிருக்காரு. அது மைக்கேல் ஏஞ்சலோனுடைய ஒர்க்கு. டாவின்சி அதை சயின்ஸினுடைய பார்வையில் இன்னைக்கு மருத்துவத்துறைக்கு தேவையான அனைத்து முன்னோடித்தனமான வேலைகளை டாவின்சி ஒரு ஓவியன் அவன் வரைஞ்சான். ஆனால் பிக்காசோ அங்கே பிக்காசோ தலையும் கையும் காலு பிரித்து போட்டு கோணலாக அவர் ஒன்று உடைச்சார். ஓவியத்தை மீறினார், ஓவியத்தை உடைச்சார். அந்த பாரம்பரிய தொடர்ச்சியை உடைச்சு ஒன்று பண்ணினார். அப்போ அது கலை அனுமதிக்குது, பாராட்டுது, கொண்டாடுது. ஆனால் மரபை நீங்கள் உடைச்சிங்கன்னா உங்களை துரோகிங்க, உங்களை சார்ந்தவர்களே உங்களை எதிரியாக பார்ப்பாங்க. நீங்கள் அவ்வளவு எளிதாக மரபை உடைக்க முடியாது. மரபினுடைய குட்டி குட்டியான அந்த கலாச்சாரத்தை மீற முடியாது. இனம் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் அதில் இருக்கிற தவறுகளை கூட பேச முடியாது. இல்லை, அதை தாண்டி நீங்கள் ஒரு ஸ்டெப் வச்சிங்கன்னா உங்கள் இனம் எல்லாம் ஜாதி, அதுக்கு அடுத்தது ஜாதி அதுக்குள்ளே வருது. அந்த மரபினுடைய உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் அது என்ன பண்ணுது? ஜாதினா அம்மா அப்பாவே ஜாதி கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி மனநிலையை கொண்டு போகுது. அப்போது மரபு என்பது இந்த சமூகத்துக்கு மிக முக்கியமான ஒரு உள்ளார்ந்த, ரத்தம் சார்ந்த, உளவியல் சார்ந்த ஒரு கண்டென்ட். அதை ஒரு மனிதன் அணுகும்போது
அறிவு என்ன சொல்லுதுன்னா, எனக்கு வெளிப்புற தாக்கங்களை அறிவு தருது. இந்த இடத்துல அறிவு ஒன்று வருது, கலை ஒன்று இருக்குது, மரபு ஒன்று இருக்குது. இதை மீறி அறிவுன்னு ஒன்று வருது. இந்த அறிவு என்ன பண்ணுதுன்னா, மரபையும் சரி கலையும் சரி ரெண்டையை விட்டுட்டு அது ஒரு தேடல். இப்போ இந்த அரங்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அறிவு தேடல் உரியவர்கள். மரபு தேடலோ கலையோ இங்கே இல்லை, அறிவு தேடல். இந்த இடத்துல அறிவு தான் முன்னோக்கி வருது. அப்போ அறிவு என்ன பண்ணுதுன்னா, பொன்வண்ணன் ஏதோ சொல்கிறானே, இல்லை நீங்கள் 2 நாள் கருத்தரங்கத்தில் பல அறிஞர்கள் பல நண்பர்கள் எல்லாம் பேசியிருப்பாங்க. அப்போ அவங்களுடைய பேச்சுக்கள், அவங்களுடைய தேடல், அவங்களுடைய பகிர்தல் உங்கள் அறிவுக்கு ஒரு தாக்கத்தை தரும். அந்த தாக்கம் என்ன சொல்லும்னா, கலையும் தாண்டி மரபையும் தாண்டி அறிவு ஒரு முடிவெடுக்கும். அறிவு ஒரு முடிவெடுத்து செயல்படும் போது அந்த இடத்தில் மரபு வந்து நிற்கும். சமூகம் மரபினுடைய கட்டமைப்புகள் இருக்குது. அந்த மரபுனுடைய மரபு தான் எல்லா ஏரியாக்குள்ளேயும் புகுந்து பறந்து இருக்குது. அது நிறைய அது போகாது. அது என்ன பண்ணோம்னா, குட்டி குட்டியாக ஆளுகளை அசிஸ்டன்ஸ் உருவாக்கி விட்டுரும். வேறு பேர் அதே தான், வேறு பேர் வச்சுக்கும். தசாவதாரத்தில் கமல்ஹாசன் அவர்கள் ஒரே கமல்ஹாசன் தான், மறு வச்சுக்குவார், கெட்டப் போட்டுக்குவார், 9ஆக வர்றாரு இல்லையா. அந்த மாதிரி மரபு தான் பல்வேறு கெட்டப்பில் சுற்றிட்டு தெரியுது. கலையும் ஜாதி இப்படின்னு வெவ்வேறு பேர்களில் அது இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போது நீங்கள் அறிவினுடைய தாக்கத்தில் போய் ஒன்றை செயல்படுத்தலாங்கும்போது, கலைப்பூர்வமாக நீங்கள் எதையாவது செயல்படுத்தினீங்கன்னா அங்கே சமூகம் உங்களை ஒன்றுமே பேசாது. ஏன்னா அது சமூகத்துக்கு கலையை பற்றி பெரிய புரிதல் இல்லை, அதனால் அது தெரியாது. கலைஞர்களாக சமூகத்தில் இருப்பவர்கள் ஊருக்குள்ளேயே ஒரு 10 பேர் நான் சொன்ன வெவ்வேறு விவசாயத்தில் இருக்கிறவங்க, அல்லது முடிவெட்டுறவங்களாக இருக்கிறவங்க, அல்லது துணி துவைப்பவர்களாக இருக்கிறவங்க, அல்லது ஒரு அலுவலகத்தில் இப்படியான ஒரு 10 பேர் தான் கலைப்பூர்வமாக இருப்பாங்க. மீதி 90 பேரும் இயல்பான அது ஒரு வேலையாக தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் ஊருக்குள்ளே எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் மரபு சார்ந்து நீங்கள் மீறி ஒரு ஸ்டெப்பு வச்சிங்கன்னா இந்த 100 பேருமே உங்களுக்கு எதிரி அணைப்பாங்க. அறிவு மரபை மீறுறதுக்கான செயலை செய்யும்போது அந்த இடத்தில் இந்த சமூகம் உங்களை பெரிய எதிரியாக பார்க்கும். அதனால் மரபை நாம் எப்படி டீல் பண்ணுறது? கலை, நீங்கள் கலைஞன், இயற்கையிலேயே படைப்பில் ஒவ்வொருத்தரும் ஒரு கலைஞர்கள் தான், அது பிரச்சனையே இல்லை. ஆனால் மரபு இயற்கையிலேயே நமக்குள்ளே பதிக்கப்பட்ட ஒன்று தான், ஆனால் அது பிரச்சனையாக இருக்குது. அப்போது நம்ம எப்படி இந்த சமூகத்துக்குள்ளே, இவ்வளவு பிரச்சனை இருக்கிற சமூகத்துக்குள்ளே எப்படி இதை அணுகுவது? எனக்கு ஒரு அறிவுபூர்வமாக ஒரு விஷயம் தோணுது. கடவுள் மறுப்பாக இருக்கலாம், ஜாதி மறுப்பாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு தனிப்பட்ட அடையாளம், நான் இதுதான், என் அறிவுக்கு இது தேவைப்படுது, நான் இதை தான் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரினம் கலைஞனாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் அதை செய்ய முடியாத சமூக பிரச்சனைகள் வரும்போது, இது மாதிரி ஒரு ப்ரெஷர் வரும்போது நீங்கள் எப்படி உங்களை தயார்படுத்தி கொள்ள போகிறீங்க? அப்போ நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, நேரத்தையும் பேச்சையும் மிக சரியாக பயன்படுத்த முதலில் தெரிந்திருக்கணும். நான் இந்த சப்ஜெக்ட்ஸினுடைய முதல்ல சொன்னது தான் நேரம், பேச்சு என்பது, சொல் என்பது எனக்கு தெரிஞ்சிச்சுங்கிறதுனால சும்மா சிதற விடக்கூடாது. ஒவ்வொரு சொல்லும் அதுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு விஷுவல் இருக்குது. நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிங்கன்னா அந்த வார்த்தையை நீங்கள் பிரித்து செயலாக பாருங்கள், விஷுவலாக பார்த்தீங்கன்னா, அது ஒரு சினிமாவாக பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு விஷுவல் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு ஆளை அடிக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. நீ பேசினேன்னு ஒரு அறை விடுவேண்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு அறை விட்டதுக்கான செயல். அடிக்கிறது செயல்னு நம்ம நினைக்கிறோம். அடிக்கலை, நான் உன்னை அடிச்சனா தொட்டனா, நீ ஏன்டா பதற அப்படின்னு நம்ம கேட்போம். அப்படி அல்ல, அடிக்கிறேன்னு சொல்கிறதே அடித்ததுக்கான இணைதான். அது ஒரு விஷுவல், அது ஒரு செயல். அதனால் பேச்சை நம்ம எளிதாக செயல்படுத்தக்கூடாது, எளிதாக செலவு செய்யக்கூடாது. கண்ணதாசன் சொல்வார், சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை. நீ சொன்னதுக்கு விலை இருக்குது, கண்டென்ட்டுக்கு அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும், இவ்வளோதாங்க அது, அவனை என்ன பேச்சில் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போயிரு. சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை. இளையராஜா அவர்களுடைய இசையை பற்றி சொல்லும்போது, வாசிப்பது என்பது இளையராஜா அல்ல, எங்கே வாசிக்க கூடாதுன்னு இடைவெளி விடுறார் இல்லையா, அதுதான் இளையராஜா. மௌனம், இடைவெளி, நிசப்தம், இது எல்லாம் செலவு செய்யப்படாத சொற்கள். இது எல்லாம் ரொம்ப ரொம்ப மதிப்பான விஷயங்கள். அப்போது இந்த மரபு சார்ந்து நம்ம முதலில் அணுகும்போது
அந்த மரபு சார்ந்து நம்ம உளவியலாக இந்த சமூகத்தை பார்க்கும்போது இந்த மரபினுடைய தொடர்ச்சியாக இந்த மரபினுடைய பிள்ளைகளாக இங்கு சுற்றிக்கிட்டு இருக்கிற ஜாதி, மதம், இனம், வெவ்வேறு அடையாளங்கள், இந்த அடையாளங்களை ஆரோக்கியமாக பயன்படுத்த நமக்கு தெரியணும், அதை அணுக தெரியணும். அதையெல்லாம் எதிரில் இருப்பவர்கள் பின்பற்றும் போது நீங்கள் அதே வேவ்லென்த்தில் போய் அணுகுனீங்கன்னா நீங்கள் அதை உணர முடியாது. நீங்கள் அறிவுபூர்வம் முதல்ல இந்த இடத்துல அவங்கலேருந்து நீங்கள் எங்கே வித்தியாசப்படுவீங்கன்னா, அறிவுபூர்வமாக உங்களை தயார்படுத்தி கொண்டால் மட்டும்தான் நீங்கள் வித்தியாசப்படுவீங்க. அந்த அறிவு எது? ரெஃபரன்ஸ், உதாரணங்கள். நமக்கு முன்னால் ஏகப்பட்ட மனிதர்கள் படித்து வாழ்ந்து அதனுடைய சாராம்சத்தை வந்து தெளிச்சுட்டு போயிருக்காங்க, கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது இந்த காற்றுல மிதந்துக்கிட்டே இருக்கு, எல்லாம் மிதந்துக்கிட்டு இருக்கு. அது எப்படி உங்களுக்கு வந்தடையும்னா, காற்றுலேருந்து நேரடியாக வராது. காற்றில் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ், அந்த சாராம்சம் அனைத்து எழுத்துக்களாக, இதுபோல மேடையில் நேரத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களுடைய பேச்சுக்களாக உங்களை வந்து அடையும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டனாவை அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி வைக்கணும். இப்போ நம்மளுடைய டிவி இருக்குது, டிவியில் 120 சேனல் இருக்குது. டிவி பார்க்கணும்னு நீங்கள் முடிவெடுத்தால் முதல்ல என்ன பண்ணணும்? பவர் ஆன் பண்ணணும். ரெண்டாவது, அதில் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அந்த சேனலை ஆன் பண்ணணும். அதில் இந்த ரெண்டும் பண்ணால் வராது. அதுக்கு முதல்ல நீங்கள் டிவி ஆண்டனாவை அந்த குறிப்பிட்ட டைரெக்ஷனில் அது வந்து திருப்பி வச்சா தான் அந்த ஃப்ரீக்வன்சியில் தான் அது ரிசீவ் பண்ணும். அப்போ காத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஒரு ஆண்டனா ஃப்ரீக்வன்சியில் ரிசீவ் பண்ணி அப்படியே கொண்டு வந்து உங்கள் டிவிக்குள்ளே வைக்கிது. அதுக்கப்புறம் நீங்கள் ரிமோட் எடுத்து உங்கள் செயல்பாடு இது எடுத்து உங்களுக்கு தேவையானதில் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க. அப்போ 2 விதமான செயல்பாடு இங்கே இருக்குது. ஒன்று, காத்தில் இருக்கிற விஷயத்தை எப்படி உள்ளே சேனலைஸ் பண்ணுறது, உள்ளே இருக்கிறதை நீங்கள் எப்படி அணுகிறது. அப்போ பிரெயினை நம்ம என்ன பண்ணணும்னா சேனலைஸ் பண்ணணும். ஆண்டனாவை குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சிக்கு திருப்பி வைக்கணும். நீங்கள் லவ்வுக்கு திருப்பி வச்சா காதல் பாடல்கள் மட்டும்தான் உங்களுக்கு கேட்கும், காதல் பேச்சுக்கள் மட்டும்தான் உங்களுக்கு கேட்கும், காதல் படம் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அதையே அறிவுபூர்வமான ஒரு விஷயத்துக்கு திருப்பி வச்சிங்கன்னா அந்த கண்டென்ட் மட்டும்தான் உங்களை வந்து சேரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த மரபு சார்ந்த குட்டி குட்டி பிள்ளைகளை அதனுடைய பாசிட்டிவ் வெர்ஷன், நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் 2 சைடு ஆர்ட்லேயும் இருக்குது, மரபுலேயும் இருக்குது. நம்ம மரபுக்குள் இருக்கக்கூடிய இந்த சமூகத்துக்குள்ளே வெவ்வேறு பேர்களில் தெரியக்கூடிய விஷயங்களை நம்ம கடந்து போகிறது, மறந்து போகிறதெல்லாம் இல்லை. அதை நீங்கள் இருந்து தான் ஆகணும். அதை கடந்து போவதற்கு அறிவை குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் திருப்பி வச்சு நீங்கள் குறிப்பிட்ட சேனலை செலக்ட் பண்ணிவிட்டு அதை அணுகணும். அப்போது மதத்தை எப்படி அணுகலாம், ஜாதியை எப்படி அணுகலாம், கலாச்சாரத்தை எப்படி அணுகலாம், இங்கே இருக்கிற மனிதர்களை நீங்கள் எப்படி, அதையெல்லாம் பின்பற்றி கொண்டு இருக்கிற மனிதர்களை தாண்டி நீங்கள் எப்படி பாசிட்டிவாக அவர்களை அணுகலாம். அங்கே என்ன பிறக்கும்னா, இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா முதலில் அது ஒரு குட்டியை போடும். இந்த செயல் ஒரு குட்டியை போடும். அந்த குட்டிக்கு பேர் என்ன தெரியுமா? மனிதாபிமானம், அன்பு. அந்த ஃப்ரீக்வன்சி ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் மனிதாபிமானத்தையும் அன்பையும் தான் கொடுக்கும். அந்த மனிதாபிமானம், அன்பு இரண்டும் உங்களுக்குள்ளே வருதுன்னா நீங்கள் அதுக்கு பிறகு இந்த மரபினுடைய தொடர்ச்சியை நீங்கள் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய இந்த சமூகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய செயல்களை நீங்கள் உங்களுடைய பார்வையில் அணுகுவீங்க. அது மனிதாபிமானமும் அன்பும் கலந்ததாக இருக்கும். இந்த 2ம் அதுக்குள்ளே வந்தால் உங்களுடைய ஆர்ட், கலை, நீங்கள் செய்யக்கூடிய பேச்சு, நீங்கள் பேசக்கூடிய பேச்சு, நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள், நீங்கள் வரையக்கூடிய படங்கள், நீங்கள் பாடக்கூடிய பாடல்கள் அனைத்தும் ஆர்ட்டாக இருக்கும்போது அந்த ஆர்ட்டில் வெளிப்படுற விஷயங்களும் மனிதாபிமானமும் அன்பும் தான் வெளிப்படும். அப்போ இந்த சமூகம் முழுமையாக ஒரு இந்த மரபு செய்யக்கூடிய வேலைகளில் இருந்து கலையாக மாற்றி, மரபை ஆர்ட்டாக மாற்றி, ஆர்ட்டை அன்பாகவும் அதை மனிதாபிமானத்தோடு இந்த சமூகத்துக்கு கொடுக்கும்போது அந்த பார்வையில் நீங்கள் மிக உயரமான ஒரு இடத்தை இந்த சமூகத்தில் அடைவீர்கள். அந்த பார்வை தான் விவேகானந்தருக்கு இருக்கலாம், அவருக்கு அந்த இடம் கிடைச்சிருக்கலாம். இன்றைக்கி சமீபத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தவறி இருக்கார். நீங்கள் அந்த இறப்புக்கு பின்னாடி அந்த மனிதர்கள் அவருக்கான மனிதர்கள் என்னவா அவரை வெளிப்படுத்தினாங்க. நல்ல பாடல் பாடினார் அப்படிங்கிறதுக்காகலாம் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடலை.
அவர் சிறந்த மனிதாபிமானியாக இருந்தார். அவர் மனிதர்கள் மேல் அன்பு கொண்டவராக இருந்தார். எல்லா குழந்தைகளையும் அவர் என்கரேஜ் பண்ணார். மேடைகளில் பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவருக்கும் மரியாதை தந்தார். ஆர்ட் திருப்பி என்ன ஃபார்மெட்டில் வெளிப்படணும்னா இந்த பார்வையில் இருந்தால்தான் அந்த கலை உயரத்துக்கு போகும். இந்த பார்வையில் மனிதாபிமானம் அன்பும் கலந்த பார்வையில் நீங்கள் இருந்தால்தான் உங்கள் மரபின் தொடர்ச்சி மதிக்கப்படும். அதனால் அன்பு நண்பர்களே, சகோதரர்களே, இந்த சபையில் நான் இந்த நேரத்தை உங்களுக்கு கடத்துவது என்னவென்றால், மரபின் தொடர்ச்சி நீங்கள். உங்களை சுற்றி சமூகத்தில் நிறைய மரபினுடைய குட்டி குட்டி அஜெண்டாக்கள் இருக்கிறது. அதை நீங்கள் அணுகுங்கள், அதிலிருந்து மீள முடியாது. ஆனால் அதை அணுகும்போது நீங்கள் அறிவுபூர்வமாக அன்பையும் மனிதாபிமானத்தையும் கலந்து அதை ஒரு கலையினுடைய வெளிப்பாடாக வெளிப்பட்டு நீங்கள் சமூகத்தில் அடுத்தடுத்து ஒரு மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் என்னுடைய அன்புகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.